தேனிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஈரோடு மாவட்ட முஸ்லிம் அசோசியேஷன் இந்த சிறப்புமிக்க அமைப்பின் சார்பில் நடைபெறுகிற அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த புத்தகம் மிலாது நபி விழா. இந்த விழாவின் சிறப்பு அம்சமாக அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற ஒரு அற்புதமான நூல் வெளியீட்டு நிகழ்வு. இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தும் கௌரவித்தும் கொண்டிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற மார்க்க அறிஞர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு உரை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகவே அழைக்கப்பட்டு அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தி மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரலாற்று ஆய்வாளரும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தினுடைய பொறுப்பாளராகவும் விளங்குகிற CMN சலீம் அவர்கள், அதேபோல இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துகிற நம் அனைவரின் பெரும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை, தமிழகத்தினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களில் ஒருவர், ஆற்றல் மிக்க எழுத்தாளர்களில் ஒருவர், தமிழகத்தின் முன்னணி அரசியல் கருத்தாளர்களில் ஒருவர், பெரும் மதிப்பிற்குரிய ஐயா பழ கருப்பையா அவர்கள், அதேபோல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய சகோதரர், ஈரோடு மாவட்ட முஸ்லிம் அசோசியேஷனுடைய தலைவர் அக்பர் அலி அவர்கள் உள்ளிட்ட இந்த அவை, இங்கே மேடைக்கு கீழ் அமர்ந்து 2 பக்கமும் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், சகோதர சகோதரிகள், இந்த நிகழ்ச்சியை நாடெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக உவகையோடு வருகை புரிந்திருக்கின்ற ஊடகவியல் நண்பர்கள், நான் அனைவருக்கும் முதலில் மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் 8:40. நான் ஏற்கனவே சலீம் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்காக எழுந்தபோது அவரிடத்தில் ஒரு வரியை குறிப்பிட்டேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசுங்கள், அதற்கு பிறகு ஐயா அவர்கள் நீண்ட நேரம் எடுத்து பேச வேண்டும், இடையில் சில மணித்துளிகள் மட்டும் நான் பேசுகிறேன், நான் பேச வேண்டும் என்பதற்காக நெடுந்தொலைவில் இருந்து வந்திருக்கின்ற நீங்கள் நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டாம் என்று அவரிடத்தில் நான் தெரிவித்தேன். சிறப்பானது ஒரு உரை நிகழ்த்தியுள்ளார். நானும் சில மணித்துளிகள் உங்களிடத்தில் பேசி விடைபெறுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் நேரம் அதிகமாகிவிட்டது. இடையில் மழை தொந்தரவு இருந்தாலும் எவ்வளவு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மழை வந்தபோது நான் சரியாக 6:30 மணிக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று அக்பர் அலி அவர்கள் என்னிடத்திலே தெரிவித்தார். சரியாக அவரிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டபோது 6:30 நீங்கள் புறப்பட்டு வந்து விடுங்கள் என்றார். நான் சொன்னேன், ஐயா உங்கள் மேடைக்கு பக்கத்தில் தான் நான் காரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், இறங்கினால் மேடை என்று சொன்னேன். லேசாக மழை வரும்போல் தெரிகிறது என்று அவரிடத்திலே சொன்னேன். அவர் சொன்னார், அல்லாஹ் பெரியவன் என்றார். அதற்கு பிறகு மழை வந்தது. ஆனால் இப்போது
மழை விட்டு பேசுவதற்கான முறையில் அனுமதி அளித்திருக்கிறது என்றால் அவர் சொன்னதே நான் நினைத்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு. ரொம்ப சுருக்கமாக பேச வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அதாவது நம்மை பற்றிய, நம் பகுதியை பற்றிய பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. ஆனால் ஐயா அவர்கள் பேச வேண்டும் என்பதற்கான முறையில், அதற்கான முறையில் வழிவிட்டு சில மணித்துளிகள் பேசுவது பொருத்தம். முதலில் இந்த சித்திக் திடல், இது ஒரு பாரம்பரியமிக்க திடல். அக்பர் அலி என்னிடத்தில் அழைத்த போது இந்த திடலை பற்றி நான் அறிந்தவனா அறியாதவனா என்பதை அவர் அறியவில்லை. அவர் அந்த இடத்துல இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது, அங்கிருந்து செல்லுகிற வழியில் அந்த திடல் சித்திக் திடல் தானே என்று நான் சொன்னேன். எவ்வளவு புகழ்மிக்க எப்பேற்பட்ட தலைவர்களெல்லாம் பேசிய திடல் இந்த திடல். இதன் வரலாறு என்ன? அதோடு அது கூட அவருக்கு ஆச்சரியமாக இல்லை. அடுத்தது நான் சொன்னதுதான் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஐயா, அந்த இடம், நீங்கள் சொல்லுகிற இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். என்னை பொறுத்தளவிலே மறக்க முடியாத ஒரு இடம். இந்த சித்திக் திடல் மட்டுமல்ல, இதில் அருகே இருக்கிற இந்த இடமே எனக்கு ஒரு மறக்க முடியாத இடம்தான் என்ற இடத்தில் சொல்லிவிட்டு, இப்போ என் இனிய சகோதரன் ஜாஃபர் சாதிக் சொன்னது மாதிரி, ஜாஃபர் சாதிக் இந்த இடத்துல 4வது முறையாக நகரமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது ஆண்களுக்கு இல்லை பெண்கள் என்று வந்தபோதும் அவர் மனைவி நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். நான் எண்ணி பார்க்கிறேன், சரியாக 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஐக்கிய பொதுவுடைமை கட்சியின் சார்பில் காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்து இந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று கடைசி வினாடியில் கட்சியால் கட்டளையிடப்பட்டேன். வேறு வழி இல்லாமல் நின்றேன். ஏனென்றால் கூட்டணி கட்சியிலே ஏற்கனவே ஒரு வேட்பாளரை அறிவித்து அவர் இந்த தொகுதி பூராவிலும் எழுதி முடித்து விட்டார். கடைசி கட்டத்தில் தொகுதி பங்கீட்டில் பேரம் படியவில்லை என்பதற்காக என்னை நிற்க வைத்து விட்டார்கள். ஏற்கனவே கூட்டணியில் அறிவித்து அந்த வேட்பாளரை வாபஸ் வாங்கி சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் என் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எனக்கு வயது அப்போது 29. எனக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் ஏணி. நான் உள்ளபடியே இந்த இடத்திலே காலம் கருதி நான் சுருக்கமாக 2 வரிகள் அதை முடிக்கும் என்பதற்காக சொல்கின்றேன். என்னை வேட்பாளராக அறிவித்த பிறகு என்ன செய்வது என்று எனக்கே தெரியவில்லை. அப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் இந்த பகுதியிலே, இந்த பகுதி சித்திக் திடலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தொகுதியிலோ பகுதியிலே, இந்த வார்டிலே நம்முடைய இயக்கம் என்பது கிடையாது. நான் சார்ந்திருக்கிற இயக்கம் என்பது இல்லை. கூட்டணி கட்சியிலே இருந்தவர்களும் கோபித்துக் கொண்டு விட்டார்கள். கொடுத்து விட்டு பறித்து விட்டார்களே என்று நியாயமான கோபம்தான். ஆகவே அப்படியான சூழ்நிலையில் தடுமாறி கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் இந்த பகுதியிலே இருக்கிற இளைஞர்கள் ஒரு 30 பேர், நானே 29 வயது, திருமணம் கூட ஆகவில்லை, ஏணியை தூக்கி கொண்டு இந்த வழியாக வந்தேன். வந்தபோது ஒரு 30 பேருக்கு மேல் இருக்கும். அந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் இந்த ஜாஃபர் சாதிக் உட்பட. இப்போ அப்போ எப்படி இருந்திருப்பார் என்று யோசித்து பாருங்க. 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஜாஃபர் சாதிக் எப்படி இருந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். அந்த 30 பேரில் இவரும் ஒருவர். சமீபத்தில் தான் நான் விசாரித்து கேள்விப்பட்டேன், கண்ணப்பன் என்ற அந்த இளைஞன், சாதிக் என்ற இளைஞன், இவனெல்லாம் இறந்து போய்விட்டான். இடையில் சேட்டு என்ற இன்னொரு இளைஞன், 100 என்று சொல்லக்கூடிய ரொம்ப குட்டி பையன் ஒருவர், 100 மெக்கானிக். மாதவ கிருஷ்ணா வீதியிலே ஒரு சின்ன டிவிஎஸ் மெக்கானிக் இருந்தான். எப்படி இருக்கிறான் என்று இப்போது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு 30 இளைஞர்கள் களத்தில் இறங்கி அவர்கள் பாடுபட்டது போல் அந்த தொகுதி முழுக்க எவரும் பாடுபடவில்லை. அவர்களெல்லாம் ஏற்கனவே பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருந்து பயிற்சி பெற்றவர்கள் என்று பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன். மிக அற்புதமான முறையிலே பாடுபட்டார்கள். பாடுபட்டது மட்டுமல்ல, அவர்கள் என்ன நினைத்தார்கள், அவர்கள் இளைஞர்கள் என்பதால் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று கருதிவிட்டார்கள் கடைசியாக. ஏனென்றால் முத்துசாமியை முந்துகிறார் பொது உடைமை வேட்பாளர் என்று பெரிய கொட்டை எழுத்தில் பேப்பரில் வந்துவிட்டது. அப்போது முத்துசாமியை நின்றார், சுப்புலட்சுமி ஜெகதீசனும் நின்றார், சி மாணிக்கனும் நின்றார். அப்படி நானும் நிற்கிறேன். இருந்த போதிலும் கடைசியில் அந்த வாக்குகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த திண்ணையிலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லோரும் டீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஜாஃபர் சாதிக் உட்பட. அவருக்கு நினைவு இருக்கும் என்று கருதுகிறேன். ஏன்னா தயவுசெய்து நீங்கள் நான் வெற்றி பெற்று விடுவதாக எண்ணி விடாதீர்கள், ஏமாற்றம் அடைந்து விடாதீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில்
தீர்ப்பு சொல்லுவார்கள், டெபாசிட் கூட கிடைக்காது என்று நான் சொன்னேன். இவர்களுக்கு ஆறுதல் படுத்தினேன். அந்த அளவுக்கு சொந்த சகோதரர்களைப் போல அருமையாக களத்தில் இறங்கி பணியாற்றி இந்த தொகுதியில் ஏறத்தாழ 11,000 வாக்குகள் வாங்க வைக்கின்ற அந்த மாபெரும் காரியத்தை செய்தார். அவர்களுக்கெல்லாம் ஒரு 35 ஆண்டு காலம் கழித்து இந்த அருமையான மேடையில் நான் நன்றி பாராட்டுகிறேன், நெகிழ்ந்து போய் நன்றி பாராட்டுகிறேன். இன்னொன்று, அருமையான புத்தகம் இந்த இடத்திலே வெளியிட வேண்டும் என்ற சிந்தனை உருவானதுக்காக நான் பாராட்டுகிறேன். நான் இந்த புத்தக வெளியீடு என்றால் நியாயப்படி நான் ஒரு புத்தகம் எழுதினால் வெளியிட வேண்டியவர் ஐயா பழக்கற்பையா அவர்கள். அவர்தான் மூத்த அரசியல்வாதி, அவர்தான் நாடறிந்த சொற்பொழிவாளர். ஆனால் அவர் ஒரு புத்தகம் எழுதி இப்போ நான் வெளியிட்டிருக்கிறேன். இந்த தலைகீழ் விகிதங்கள் என்று சொல்வார்கள், அதுபோல நான் அக்பர் இடத்திலே அந்த புத்தகத்தை நான் எப்போதும் எந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்றாலும் அந்த புத்தகத்தை வரி தவறாமல் வார்த்தை தவறாமல் எழுத்தெண்ணி வாசித்துவிட்டு நாம் செல்வதுதான் வழக்கம். அப்படித்தான் தேதியே கொடுக்க இயலும். ஆனால் ஐயாவின் பெயரை சொன்ன பிறகு எதுவும் தேவையில்லை, ஆனால் புத்தகம் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருந்தேன். ஏதோ காரணத்தால் அவருக்கு புத்தகம் என்னிடத்தில் அளிக்க முடியவில்லை. இன்று மதியம் கூட கேட்டு எப்படியாவது எனக்கு புத்தகம் ஒரு பிரதி வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன். கடைசியில் அந்த புத்தகத்தை மதியம் கொண்டு வந்து என் கரத்தில் சேர்த்தார். இருந்தாலும் அந்த புத்தகத்தை வரி தவறாமல் இந்த மதியத்திலிருந்து மாலை வரை படித்து முடித்து விட்டேன். முதலில் நான் பாராட்ட விரும்புவது, இது போன்ற புத்தக அறிமுக நிகழ்வுகள் அனைத்திலும் சொற்பொழிவுகள் நடக்கும். ஆனால் இந்த புத்தகம் யார் கையில் போய் சேர வேண்டுமோ அந்த சேர்வதில் கவனம் செலுத்த மாட்டார்கள். ஆனால் இந்த மேடையிலே ஏறத்தாழ ஒரு 100 பிரதிகளுக்கு மேல் இப்போது மேடையிலேயே வந்திருப்பவர்கள் வாங்கி சென்றிருக்கிறார்கள் என்ற பார்த்தவுடன் நான் பரவசம் அடைகின்றேன். அருமையான ஒரு அறிமுக நிகழ்வு. இன்னும் மீதி உள்ளவர்களும் நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும், பரிசீலிக்க வேண்டும். நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வழங்குவதற்கு தகுதியான ஒரு நூல் என்பதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். பழக்கற்பையா அவர்கள் எதை எழுதினாலும் அல்லது எதை செய்தாலும் திருந்த செய்யக்கூடியவர், அழுத்தமாக செய்யக்கூடியவர். ஆனால் இந்த புத்தகத்தை 1.5 மாதத்தில் எழுதியிருக்கிறார். ஏதோ அந்த வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சென்னையில். அந்த ஜன்னல் பக்கத்திலே அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது இதே போன்ற ஒரு ஆலயத்தில் இருந்து அவர்களுக்கு சத்தம் கேட்கிறது, தொழுவதற்கு வாருங்கள் வாருங்கள் என்று 3 முறை சத்தம். என்றும் இல்லாத போது ஒரு பரவசப்பட்டு விட்டார். ஏதோ நினைவுகள் அலைமோத ஏன் இந்த இஸ்லாத்தை பற்றி எழுதினால் என்ன, இந்த பாங்கு ஓதக்கூடிய அந்த ஒரு காது கேட்டுவிட்டு அவருக்கு ஒரு சிந்தனை கிளர்ந்து இருக்கிறது. சரி, பிறகு ஒரு நாள் எழுதி கொள்ளலாம் என்று இல்லாமல் எத்தனையோ நாள் சிந்தித்திருக்கிறோம், எத்தனையோ நாள் இது பற்றி அசை போட்டிருக்கிறோம், அதை பற்றி எழுத தொடங்கினால் என்ன என்று எழுதி ஏறத்தாழ நள்ளிரவுக்குள் அன்றே சிந்தித்த அன்றே நள்ளிரவுக்குள் ஒரு 2 அத்தியாயங்களை எழுதி முடித்து விட்டார். அதற்கு பிறகு ஒரு 1.5 மாதங்களில் இந்த புத்தகம் முழுக்க எழுதி முடித்து விட்டார். இது எழுதி முடித்தது பெரிதல்ல, அதற்கு கொண்டு போய் அதற்கு பிறகு எழுதி முடித்தாகிவிட்டது என்று சொன்னால் பதிப்பாளராக இருக்கிற நண்பர்களே சொல்கிறார்கள், இதை இஸ்லாமியர்கள் எழுதினால்தான் அவர்கள் வாசிப்பார்கள். யார் எழுதினாலும் வாசிப்பதற்கு அவர்களும் விவரம் தெரியாதவர்கள் அல்ல. அவர்கள் அந்த வட்டத்துக்குள் இருப்பவர்கள், அந்த வட்டத்துக்குள் இருந்தால் மட்டும்தான் வாசிப்பார்கள் என்று ஒரு குண்டு போட்டு விட்டார். இவர் அசந்து போய் விட்டார். யாருக்கும் அசராதவர் எழுதி முடித்து விட்டோம் இப்படி சொல்கிறார்களே. ஆனால் அதற்கு பதில் ஈரோட்டில் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. மேடையிலேயே ஒரு 200 புத்தகங்கள் போயிருக்கிறது. வாசிக்க மாட்டார்கள் சொன்னார்களே, நீங்கள் எழுதினால் வாசிக்க மாட்டார்கள் என்று சொன்னார்களே, உங்களுக்கு பதில் அதுக்கு யாரோ எங்கோ சென்னையோ சொன்னதாக சொன்னீர்கள். இப்ப ஈரோட்டு பெருமக்கள் உங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். வாங்குவது மட்டுமல்ல, வாசிப்போம், நாங்கள் மட்டுமல்ல ஈரோட்டில் இருக்கிற மற்றவர்களையும் வாசிக்க வைப்போம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு அருமையான 178 பக்கங்களை கொண்ட 2 பாகமாக பிரித்திருக்கிறார். முதலிலே ஒரு 17 அத்தியாயங்கள் கட்டுரைகள் எழுதி முடித்துவிட்டு அதெல்லாம் பொதுவாக இஸ்லாத்தை பற்றியும் அது போன்ற சம்பந்தப்பட்ட அம்சங்களை பற்றியெல்லாம் நீண்ட காலமாக அதனுடைய தொடர்பு ஏற்பட்டு, இந்த தொடர்பை நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், எடுத்த எடுப்பிலேயே ஒரு காணிக்கை அவங்க அம்மாவுக்கு தான் செலுத்தி இருக்கிறார், தாயாருக்கு. ஏனென்றால் அவர் ஏதேனும் அந்த தன்னுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் நாகூர் கோயிலுக்குத்தான் அவர் நேர்ந்து விடுவாராம். இதை சின்ன சின்ன தொகையெல்லாம் சேகரித்து கொஞ்சம் சேமிப்பு செலுத்தி
அந்த கோயிலில் கொண்டு வந்து காணிக்கை செலுத்துகிறேன் என்று சொல்வாராம். அங்குதான் கொண்டு போய் செலுத்துவாராம். இவர் குலதெய்வத்திற்கும் அந்த நாகூர் ஆண்டவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சின்ன வயதிலிருந்தே அறிந்ததில்லை எங்கள் குடும்பம் என்று சொல்லி இந்த முதல் அத்தியாயத்திலே தொடங்கி இருக்கிறார். மிக அற்புதமான முறையிலே, நேர்த்தியான முறையிலே படிப்பதற்கு அனைவருக்கும் ஆர்வத்தையும் ரொம்ப ஈடுபாட்டையும் தூண்டக்கூடிய அளவிலே எழுதியிருக்கிறார். நான் இதை பற்றி ஆழமாக பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட நான் இதோடு இந்த விஷயத்தை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு அருமையான நூலை ஈரோட்டில் நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். இன்னொரு நல்ல விஷயம், இந்த ஈரோடு என்ற நம்முடைய ஊரே ரொம்ப சுருக்கமாக ஒரு 10 நிமிடங்களில் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் ஒரு நல்லிணக்கத்திற்கு உதாரணமான ஒரு ஊர், சகோதரத்துவத்தில் ஒரு ஊர். இது ஏதோ உற்சாகப்படுத்துவதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. வரலாற்று ஆதாரங்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. முதலில் நாம் அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் என்று ஈரோடு தொகுதியில், ஈரோடு பகுதியில், ஈரோடு வட்டாரத்தில், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அனைவருமே அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மதத்தினர் மட்டுமல்ல, அனைவரும் அறிந்து. இது இந்த நம்முடைய ஊர் சகோதரத்திற்கான சகோதரத்துவத்தை பயணி பாதுகாக்கிற ஊர். அது ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன உதாரணம். ஏனென்றால் அதில் ஈடுபட்டவர்கள் இப்போது உயிரோடு இல்லை. நான் சிறு வயதிலே இருந்து இந்த விடுதலை போராட்ட வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் என்ற முறையிலே மூத்த பெருமக்கள், ஈரோட்டில் இருக்கிற மூத்த பெருமக்களை நான் இளம் வயதில் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற காலத்தில் அவர்களை சந்தித்து அவர்களை பேட்டி எடுத்திருக்கிறேன். 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இறுதியில் தானே மகாத்மா காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி, அந்த செய்தி ஈரோட்டுக்கு மட்டுமல்ல உலகம் பூராவிலும் இப்படி காட்டுத்தீ போல் பரவி இருக்கும். அப்படி பரவிய போது நம்முடைய பிராமண பெரிய அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பட்ட பாடு கொஞ்சம் பாடு அல்ல. ஏனென்றால் எடுத்த எடுப்பிலேயே இப்போது இருப்பது போல தொலைக்காட்சி அப்போது கிடையாது, இமெயில், இன்டர்நெட் வசதிகள் கிடையாது. செய்தி அடுத்த வினாடியே பரவுகிற முறையிலே, தெளிவாக பரவுகிற முறையிலே சூழ்நிலை அப்போது இல்லை. செய்திகளை காட்டிலும் வதந்திகள் பரவுகிற காலம். அப்போது யாரோ ஒரு இஸ்லாமியன் சுட்டுக் கொன்று விட்டான் என்றுதான் முதலிலே அது ஒரு வதந்தி பரவி இருக்கிறது. அது சில மணி நேரம் அந்த வதந்தி பரவி அது உண்மை என்று தானே அப்போது நினைக்க தோன்றும். அது இல்லை என்று சொல்வதற்கான ஆதாரங்கள் வெளிவர தாமதம் தானே ஆகும். அப்படி ஆன போது பிராமண பெரிய காலத்தில் என்ன ஆயிருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள், அல்லது நீங்கள் யோசித்து பார்த்தால், யூகித்து பார்த்தால் தெரியும். ஆனால் என்ன நடந்தது என்றால், இந்த ரயில்வே காலனி பகுதியிலும் இங்கே ஈரோடு நகர பகுதியிலும் இருந்த இந்துக்கள், அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, அது வேறு மாற்று மதங்களை சார்ந்தவர்கள் உடனடியாக புறப்பட்டு அக்ரஹாரத்தை நோக்கி படையெடுத்து சென்று அங்கு அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களையும் ஆண்களையும் இளைஞர்களையும் பாதிக்கப்பட்ட அந்த பெரியவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்த அத்தனை தோழர்கள் வீடுகளிலும் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தார்கள். உடனடியாக சென்றார்கள். அரசு ஆணை கிடையாது, அரசியல் கட்சியுடைய தீர்மானம் கிடையாது. அடுத்த வினாடி அங்கு சென்றார்கள். இந்த சகோதரத்துவத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் 1932, நீங்க 52 கிடையாது, விடுதலைக்கு பிறகு கிடையாது, 1932 அப்பதானே நம்முடைய கே ஷேக் தாவூத் அவர்கள் இங்கே நகராட்சி சேர்மனாக இருக்கிறார். அப்ப பெரியாருடைய தங்கை கண்ணம்மாள், அவர் ஒரு புரட்சியாளர். பெரியாருடைய நாகம்மை என்பது அவர் ஒரு வேறு மாதிரி. பெரியாரை போலவே மனைவியும் வைக்கம் போராட்டத்திலே பெரியார் சிறை சென்ற பிறகு அதற்கு பிறகு மறுபடியும் போராடி சிறை சென்றவர் தான் நாகம்மை மனைவி. ஆனால் கண்ணம்மாள் இன்னும் ஒரு புரட்சியானவள் தங்கை. நான் தினமணி இதழிலே தினசரி ஒரு கட்டுரை 75வது சுதந்திர தினத்திற்காக 175 நாட்கள் 175 தியாகிகளை பற்றி எழுதினோம். அப்போது தந்தை பெரியாரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியாகிவிட்டது. பிறகு நாகம்மையை பற்றி ஒரு கட்டுரை கண்டிப்பாக எழுதியாக வேண்டும். விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு மகத்தானது. நாகம்மையினுடைய தனித்த பங்களிப்பு, கள்ளுக்கடை ஒழிப்பு ஆனாலும் சரி, வேறு பல போராட்டம், வைக்கம் போராட்டமானாலும் சரி, அவருடைய உழைப்பு வேறு மாதிரியானது. ஆகவே அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியாகிவிட்டது தினமணியிலே.
அதற்கு பிறகு கண்ணம்மாளை பற்றி கண்டிப்பாக ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்ற நிர்பந்தம். ஏனென்றால் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது அவரை பற்றி. ஒரு உண்மையான புரட்சியாளர். அவர் கவுன்சிலராக இருந்திருக்கிறார். இப்போ நம்ம ஜாஃபர் சாதிக் மாதிரி அப்போ ஒரு கவுன்சிலர். அந்த கண்ணம்மாள் எழுந்து, மறந்து விடாதீர்கள், 1932 ஷேக் தாவூத் சேர்மனாக இருந்தபோது எழுந்து ஒரு பிரச்சனையை பேசுகிறார். அதாவது ஆண்களோடு பெண்கள் அவ்வளவு போட்டி போட்டு வர முடியாது, கல்வியிலே போட்டி போட்டு வர முடியாது. ஆகவே வேலை வாய்ப்பு என்று வருகிற போது அத்தனை பேருக்கு முனிசிபாலிட்டியிலே நீங்கள் கொடுத்திருக்கிறது ஆண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறீர்கள். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இடஒதுக்கீடு வேண்டும். இந்தந்த வேலைகளுக்கெல்லாம் வெறும் பெண்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆண்களே நீங்கள் விண்ணப்பமே வாங்கக்கூடாது. 3ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளுக்கும் இருக்கிற ஆசிரியர்கள் பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று 1932 பேசியிருக்கிறார் கண்ணம்மாள். அது மட்டுமல்ல, இந்த முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பல பேரை இதுக்கெல்லாம் பெண்களைத்தான் நீங்கள் சேர்க்க வேண்டும், ஆண்களிடத்தில் விண்ணப்பமே வாங்கக்கூடாது என்று அது தீர்மானத்தை முன்மொழிந்து அந்த தீர்மானம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஷேக் தாவூத் வரவேற்று அந்த தீர்மானத்தை வரவேற்று நிறைவேற்றினார். இதற்கு பிறகு அப்துல் கனி, EKM அப்துல் கனி அவர்கள் பின்னாலே 1964 இருந்து 69 வரை அவர் சேர்மனாக இருந்திருக்கிறார். இப்படி எல்லோரும் எல்லா மதத்தை சார்ந்தவரும் சாதியை சார்ந்தவரும் சகோதரர்களாக இருக்கிற ஒரு அருமையான ஊர் தான் நம்முடைய ஈரோடு. நான் இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும். இதில் இந்த நாகூர் ஆண்டவர் கோயில் இருக்கிறதே, அதை பற்றி இவங்க அம்மா சொன்னதால் இதை பற்றி அவருக்கு தனி அக்கறை, குழந்தைகள் சின்ன வயதிலிருந்து இருக்கிறனால அதை பற்றி ஒரு 4-5 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். அந்த கோயிலுக்கு மாற்று மதங்களை சார்ந்தவர்கள், அதாவது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஏக்கர் கணக்கான முறையிலே அந்த காலத்திலே சொத்தை கொடுத்திருக்கிறார்கள். பெரிய பெரிய தோட்ட துறவுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்று இதில் பதிவு செய்திருக்கிறார் ஐயா பழக்கற்பையா அவர்கள். நான் நம்ம ஈரோட்டுக்காரர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். சரியா 263 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னும் சரியா வருடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் விரும்பினால் 1761 1761 இந்த ஆண்டில் நம்முடைய காவிரி கரையில், வைராபாளையம் காவிரி கரையில் அங்கு ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. ஷேக் அலாவுதீன் மஸ்ஜித் என்று அந்த மஸ்ஜித்துக்கு பெயர். நீங்கள் இப்போதும் போய் பார்க்கலாம். அந்த மஸ்ஜிது கீழே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த ஷேக் அலாவுதீன் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜித்தில் 5 மா நிலம், நன்சை நிலம், காளிங்கராயன் பாயக்கூடிய அருமையான நிலம், நன்சை நிலம். அந்த நிலத்தை அப்போது ஈரோடு யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது என்றால் கிருஷ்ணராஜ், அதாவது மைசூர் மன்னனுக்கு கீழ் இருந்திருக்கிறது. அப்போது ஒரு படை தளபதி, இங்கே கோட்டை என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் கோட்டை என்ற இடம் இருக்கிறது, அங்கு ஒரு கோட்டை இருந்திருக்கிறது. அந்த கோட்டையில் தான் ஒரு 5 தளபதிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த 5 பேரும் இந்துக்கள், நல்ல இந்து மத நம்பிக்கையுள்ள இந்துக்கள். அவர்கள் தான் என்ன செய்தார்கள் என்றால், இப்போதும் அந்த ஏட்டில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஈரோட்டில் வைராபாளையத்தில் காவிரி கரையோரம் இருக்கிற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு 5 மா நிலத்தை நாங்கள் நன்கொடையாக அளிக்கிறோம். பிச்சைக்காரர்களுக்கு, பக்கிரிகளுக்கு, பரதேசி, அந்த வார்த்தையை அப்படியே சொல்லுகிறேன், இவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் உணவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், உடை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுக்கு பசியாற்ற வேண்டும். ஆகவே நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, ஒருவேளை இந்த தர்மகாரியம் தடைபடும் என்றால் மெக்காவிலே, இங்கல்ல ஈரோட்டில் இல்ல, மெக்காவிலே பன்றியை குற்றி கொன்ற அந்த பாவம் அவனுக்கு சேரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அருமையான முறையிலே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் சகோதரர்களாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, தோழர்களாக இருந்த ஒரு மண்ணாக நம்முடைய மண் நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. ஆகவே அத்தகைய ஒரு மண்ணில் இப்போ நமக்கு இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியெல்லாம் பேசினார். இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதை பற்றியெல்லாம் அதெல்லாம் எங்கிருந்து வந்ததெல்லாம் என்று சொன்னார்கள். ஆனால் மதச்சார்பின்மை என்பது ஒரு சலுகை அல்ல, அது சட்டப்பூர்வமாக கிடைத்த உரிமை. மதச்சார்பின் மீது யாரோ கொடுக்கக்கூடிய சலுகை அல்ல, அது ஒரு அரசியல் முழக்கம் அல்ல, அரசியலமைப்பு சட்ட முழக்கம்.
மதச்சார்பின்மை என்பது ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு சொந்தமானதல்ல. 1947 சுதந்திரம், 1950 ஜனவரி மாதம் 26 குடியரசு, 1952 முதல் தேர்தல். நீங்கள் எண்ணி பாருங்கள், 1950 ஜனவரி 26 பிரகடனப்படுத்தப்பட்டதல்லவா இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதில் 1976 அப்படின்னா 50 76 26 ஆண்டு காலம். நீங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் அந்த குழுவினுடைய தலைவராக, டிராப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்து அதை வடித்த சிற்பி அம்பேத்கர். அதே சமயத்தில் அவரை அந்த மாதிரி ஒரு இடத்தில் கொண்டு வந்து பொருத்தி, இதை இவன்கண் விடல் என்ற அந்த பொருத்திய பெருமகனார் தான் ஜவஹர்லால் நேரு. மறந்துவிடக் கூடாது, என்றென்றும் மறக்கக்கூடாத ஒரு மனிதர் இருக்கிறார், அவர்தான் ஜவஹர்லால் நேரு. மகாத்மா காந்தியடிகளுடைய கடைசி 200 நாட்கள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. கடைசி 200 நாட்கள், அதை மட்டும் அந்த புத்தகம் ஒரு 1000 பக்கம் இருக்கும். மகாத்மா காந்தியின் கடைசி 200 நாட்கள் என்ற புத்தகம். இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சிந்தித்து உருவாக்கி அம்பேத்கருடைய கரங்களால் சிற்பமாக செதுக்கப்பட்டது தானே அந்த அரசியலமைப்பு சட்டம். சட்டம் வந்து 26 ஆண்டு காலம் கழித்து சோசியலிசம் என்ற சொல்லும் செக்யூலரிசம் என்ற சொல்லும் அதை சரியான முறையிலே வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அல்லவா. அப்படி என்றால் விடுதலை கிடைத்த ஒரு 26 ஆண்டு காலத்தில் கிடைத்த அனுபவம், அரசியல் அனுபவம், பொருளாதார அனுபவம், சமூக அனுபவம், இது எல்லாம் வைத்துத்தானே அந்த மதச்சார்பின்மை என்ற சொல். அதென்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லோரும் சகோதரர்கள், அவரவர்கள் வழிபடுவதற்கு அவரவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏதானும் தவறு எங்கேனும் நடந்திருக்கும் என்றால் நாம் பேசி தீர்த்துக் கொள்ளலாம், எதுவாக இருந்தாலும் பேசலாம். 3வது உலக யுத்தம் என்று ஒரு யுத்தம் வராமல் இருக்காது, வராமல் தடுக்க யாராலும் முடியாது என்று உலகமே கொக்கரித்துக் கொண்டிருந்த காலத்தில் ரீகன், கோர்பச்சேவ் என்ற 2 தலைவர்கள், அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியும் ரஷ்ய நாட்டின் ஜனாதிபதியும் 2 நாடுகளிலும் இல்லாமல் இடையிலே ஒரு நாட்டிலே உட்கார்ந்து பேசி அந்த 3ஆம் உலக யுத்தத்தையே வராமல் தடுத்தார்களே. பேச்சுவார்த்தையால் 3ஆம் உலக யுத்தத்தையே வராமல் தடுக்க முடியும் என்றால், சாதாரண 2 மதங்களுக்குள், 2 மனிதர்களுக்குள் வரக்கூடிய பிரச்சனையை பேச்சுவார்த்தையில் அன்பாக, அன்பை விதையுங்கள், அன்பை விதையுங்கள், வெறுப்பை விதைக்காதீர்கள். சேர்ந்து வாழ கற்றுக் கொடுங்கள், பிரிக்க யாரும் சூழ்ச்சி செய்யாதீர்கள். இருப்போம், மற்றற்ற மகிழ்ச்சியோடு வாழ்வோம், ஆனந்தத்தோடு வாழ்வோம். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்துவோம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் அமைப்பு சட்டம், அதைத்தானே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள். அதையெல்லாம் மனதிலே வைத்து நாம் சகோதரத்தை விதைப்போம். எல்லா மதத்தினரும் இந்திய விடுதலை போராட்டத்தில் நான் கேட்கிறேன், இந்திய விடுதலை போராட்டத்தை மட்டும் நாம் ஆய்வு செய்கிற போது ஏறத்தாழ ஒரு 30-35 ஆண்டு காலமாக இந்திய விடுதலை போராட்டத்தை ஆய்வு செய்யக்கூடியவன் என்ற முறையிலே நான் சொல்கின்றேன். நடுநிலையிலே இருந்து ஆய்வு செய்யக்கூடியவன் என்ற முறையிலே. இப்போது கூட ஜேபர் சாதிக்கு ஒரு வரி சொன்னார், இந்த அரசியலிருந்து விலகி. இல்லை, நான் விலகவே இல்லை, அரசியலிருந்து நான் விலகவில்லை. நான் அதற்கு பதிலாக என்ன செய்தேன் என்றால், ஒரு வட்டம் என்பது மட்டுமில்லாமல் ஒரு பெரிய மாபெரும் வட்டத்தை போட்டு அனைவரையும் உள்ளடக்கி சாதி, மதம், அரசியல் கட்சி என்ற எல்லைகளை எல்லாம் தாண்டி ஒரு சகோதரத்துவத்தையும் சந்தோஷத்தையும் விதைப்பதற்காக, அறிவை விளைவிப்பதற்காக மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பை தொடங்கினோம். இன்று மட்டுமல்ல, அடுத்த ஜென்மத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி ஒருவேளை அடுத்த ஜென்மம் என்று இருந்தாலும் கூட, நான் ஏற்கனவே எந்த அரசியல் இயக்கத்தில் எந்த கொள்கையில் இருக்கின்றேனோ அதே கொள்கைதான் இன்றும் என்றும், அதில் மாற்றம் இல்லை. ஆகவே அத்தகைய முறையிலே இந்த மகிழ்ச்சிகரமான இந்த இடத்தில் நாம் இந்த வீர சபதம் எடுப்போம் என்று சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கருப்பையா அவர்கள் ஈரோடு வஉசி பூங்காவில் ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அமர்ந்திருந்த அந்த ஈரோடு புத்தக திருவிழா அவையிலே அவர் ஆற்றிய உரை, அன்றும் சென்னையிலே இருந்து தன்னந்தனியாக காரை அவரே ஓட்டிக்கொண்டுதான் ஈரோடு வந்தார். நான் மேடையிலே வந்தோடு கேட்டேன், ஐயா இப்போதும் அப்படித்தானா என்று கேட்டேன். அப்படித்தான் என்றார்.
அவர் ஆனந்தமாக காரோட்டி சந்தோஷமாக தனியாக வந்து, வயது எவ்வளவானாலும் அந்த உள்ளம் அதே இளமையோடும் எழுச்சியோடும் இருக்கிறது பாருங்கள். மனிதர்களை இணையுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் நாம் வரலாற்றில் வழிநெடுக வாசிக்கிற போதும் சரி, நம்முடைய எல்லாருடைய பங்களிப்பும் அதில் இருந்திருக்கிறது. எல்லா மதத்தினர் பங்களிப்பு, எல்லா மக்களின் பங்களிப்பும் இந்திய சுதந்திரத்திற்கு இருப்பது போல இந்திய வளர்ச்சியிலும் எல்லாருடைய பங்களிப்பு இருக்கிறது என்று சொல்லி, நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இணக்கமாக இருப்போம், சகோதரத்தோடு இருப்போம், தோழமையோடு விளங்குவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கணியத்திற்குரிய தோழர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷனுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரர் அக்பர் அலி அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். நன்றி உரைக்கு பின்னால் அவரின் பேச்சு நடைபெறும்.